வெல்கம் டு கர்த்தடே சீரீஸ். இன்றைக்கி கர்த்தடே சீரீஸில் ப்ரோட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி நம்ம எடுக்கிற இன்டேக் ஆஃப் ஃபுட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடல் பலத்தை தாண்டி நம்ம எடுக்கிற உணவு அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ சாப்பாடு உணவே மருந்துன்னு சொல்லி நம்ம பெரியவங்க அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுட் இன்டேக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்துட்டு வர்றது இந்த ப்ரோட்டீனை பற்றி பார்த்துட்ருக்கோம். ப்ரோட்டீனோட வேலை நம்ம பாடியில் என்னென்னா, இது ஒரு பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மசில் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில் இது என்னென்ன வேலை பார்க்குதுன்னா, க்ரோத் அண்ட் ரிப்பேரிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னென்னா, நம்ம மசிலுக்காகட்டும் நம்ம டிஷ்யூக்காகட்டும் அது எதாவது டேமேஜ் வந்தாலுமே அதை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இன்டேக் ஆஃப் ஃபுட்டு ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ற ஒரு விஷயம் ஆட் ஆன் ஆகுது. அடுத்து நம்ம இம்யூன் சிஸ்டமில் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஆட் ஆகுது. ப்ரோட்டீன்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு கைண்ட் ஆஃப் பல்க் ஆஃப் அமினோ ஆசிட் செய்கிறது தான் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம பாடியில் ஒவ்வொரு விதமாக ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துகிட்ருக்கோம். ப்ரோட்டீன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்டேக்கில் தினமுமே நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது பெட்டர். ஜிம் போகிறவங்களாம் எடுத்துக்கணும்ல, நம்மளோட கல்ச்சர்ஸ்லேயே அதனால தான் வச்சுருக்காங்க. ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் கீ, அந்த ப்ரொசீஜரில் தான் ஃபுட்டே வச்சுருப்பாங்க. ஏன்னா ரைஸில் கார்ப்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது. மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே சேர்ந்தால் நம்ம பாடியை ஒரு பர்ஃபெக்ட் டயட் மீல் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு டயட்டிஷியனும் போட்டு கொடுப்பாங்க. நம்மளும் நம்ம கல்ச்சர் ஃபுட்டை ஒழுங்காக சாப்பிட்டு ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணாவே நமக்கு போதுமான மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் வீக்னஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் எந்தெந்த சோர்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி இன்டேக்கில் எந்தெந்த சோர்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறையலாம் நான் சொல்லலை. எக்கு, அடுத்து பார்த்தோம்னா சிக்கனு, கீரை வகைகள், பருப்பு வகைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயே இருக்குது. பொட்டேட்டோ, ஃபைபர், கார்ப்ஸ் எல்லாமே இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம டெய்லி இன்டேக்கில் பீனட்டு, பட்டரு, ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். எவ்வளோ எடுத்துக்கணும்னா 0.8 கிராம். ஆனால் ஒரு பர்சனோட வெயிட்டுக்கு, அவங்களோட 1 கிராம் வெயிட்டுக்கு 1 கிராம், 1 கிலோவுக்கு 1 கிராம் அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா 50 கேஜி இருக்காங்கன்னா 40 50 கிராம் ப்ரோட்டீன் தினமும் அவங்க இன்டேக்கில் இருக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ப்ரோட்டீன்றது ரொம்ப நீடட் தான். ப்ரோட்டீன் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கவாஷ்கர் அந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியரான லைஃப்பை வாழ கற்றுக்கோங்க. தேங்க்யூ.